திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை எது? நமச்சிவாய என்ற 5 எழுத்து பொக்கிஷத்தை எடுத்து அருமையாக கூறுதல், அது நற்சிந்தனை. நல்லவற்றையே பேசுதல் வேண்டும். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அம்பலத்திலே ஆடுகின்ற அருளாளன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். திருச்சிற்றம்பலம். அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். இங்க சொல்லுங்க, நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 6ஆம் திருமுறையிலே திருமழபாடி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பதிகம் 39 திருமழபாடி 6ஆம் திருமுறை. அடியார் பெருமக்களே, அலையாண்ட புனல் கங்கை சடையான், அலையாண்ட புனல் கங்கை சடையான் கண்டாய், அண்டத்துக்கு அப்பாலாய் நின்றான் கண்டாய், கொலையான குற்றம் குமைத்தான் கண்டாய், கொல்வேங்கைக்கு தோல் ஒன்று உடுத்தான் கண்டாய், சிறையால் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய், செழுமாமதில் சென்னி வைத்தான் கண்டாய், மழலையார் மடந்தை மணாளன் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. திருச்சிற்றம்பலம். மழபாடி என்ற திருத்தலத்திலே இருக்கக்கூடிய மணாளன் அலைமிக்க கங்கையை தலையிலே சூடியிருக்கிறான். வெகு வேகமாக வந்த இந்த கங்கையை தலையிலே தாங்கிக் கொண்டவன், ஏற்றுக்கொண்டவன், உலகங்களுக்கெல்லாம் புறத்தவனாக நிற்பவன், குறைச்சொழிலை செய்யும் கூற்றுவனை தண்டித்தான். எங்க திருக்கடையூர்ல தன்னாலே கொல்லப்பட்ட வேங்கை தோலை ஆடையாக உடுத்தியவன், வேங்கை தோலை உடுத்தியிருக்கிறான். வில்லாலே முப்புறங்களை அழித்தவன், பிறை சடையை வைத்தவன், பிறையை சடையிலே வைத்தவன் யாரு? பார்வதியினுடைய தலைவன். கொல்லுதல் பொருட்டு குமைத்தான், அழித்தான். திரிபுரங்கள் என்பது பன்மையிலே தோன்றக்கூடியது. ஒரு வில்லினாலே 3 அரண்களை அழித்தது. அதில் ஒரு நயன் தோன்றுவதற்காக அப்படி அமைத்தார். மலையார் உயர்த்த பன்மை. திருச்சிற்றம்பலம். அலையாண்ட புனல் கங்கை சடையான் கண்டாய், அண்டத்துக்கு அப்பாலான் நின்றான் கண்டாய், கொலையான குற்றம் குமைத்தான் கண்டாய், கொலைவேங்கை தோல் ஒன்று உடுத்தான் கண்டாய், சிலையால் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய், செழுமா மதி சென்னி வைத்தான் கண்டாய், மலையார் மடந்தை மணாளன் கண்டாய்,
மழபாடி மண்ணு மணாளன் காணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் வாக்கிற்கு இணங்க அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமழபாடி செல்லுவோம். அங்கு உழவார பணியையும் செய்து அந்த சந்நிதியிலே இருந்து இந்த பதிகம் முழுவதையும் பாடலை பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.